வணக்கம். செய்திச் சுருக்கம். 10 மாவட்டங்களில் மிக கனமழை. ஆரஞ்சு முதல் ரெட் அலர்ட் வரை விடாது அடிக்கும் மழை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை உச்சத்தில் இருக்கும் நிலையில் 28ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு வடமேற்கு திசையில் தமிழகம், தெற்கு ஆந்திராவுக்கு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரக்கூடும். அதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் மெதுவாக நகரும். இன்னொரு பக்கம் அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த வானிலை மாற்றம் காரணமாக இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு, கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரிக்கும் கனமழைக்கான எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை புரட்டி போட்ட மழை ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் கொட்டியது. திக்குமுக்காடிய மக்கள். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டு மழை பெய்தது. நேற்றிரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. நகரப்பகுதி மற்றும் கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி, காமராஜர் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ரெட்டியார்பாளையம், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி நின்றது. வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மக்கள் திக்குமுக்காடி போனார்கள். புதுச்சேரியில் 25 சென்டிமீட்டர் பெய்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெரிய காலாப்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. மக்கள் விடிய மழை நீரை வெளியேற்றிக் கொண்டே இருந்தனர். ஆனாலும் தொடர்ந்து வீடுகளுக்குள் மழை வெள்ளம் வந்து கொண்டே இருந்ததால் இரவு முழுக்க பெரிய காலாப்பட்டு மக்கள் தூக்கமின்றி அவதிப்பட்டனர். இதில் 12 பேர் நைட்டு தண்ணி மொண்டு ஊற்றலாம் இந்த வீடே ஊந்துடும். அவர் ரொம்ப உடம்பு சரியில்லை, அது ரொம்ப காயலாகாரங்க அவங்க. அது இல்லாமல் ஒரே பிள்ளைங்களாம் ஒரே தேம்பி ஒரே நைட்டு ஃபுல்லும் அழுவு. பார்த்தா 3வது வீடு எங்கள் வீடு. அந்த வீடு தண்ணினா சொல்ல முடியாத தண்ணி உள்ளே பூந்துடுச்சு. நைட் நேரத்தில் தண்ணி செமையாக பூந்து நாங்கன்னா அழுதுங்கிட்டா இருந்தோம். பக்கத்து வீட்டு பிள்ளை பிரகாஷ்ன்ற பிள்ளை தான் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு உதவி பண்ணுமே. அதேமாரி தான் நைட்டு எங்களுக்கு பண்ணி தண்ணி மேட்டிலேருந்து முருகர் கோயில் தண்ணி, இந்த சுபாஷ் நகர் தண்ணி, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணால் தான் வரும். அது மீண்டும் அங்கேருந்து தான் இங்கே வருது. எங்கள் தண்ணி எங்கள் காவா தண்ணியோ சாதாரண நிறைய மழை பெஞ்சாதான் இப்படி வருது. இதோட 3 வருஷமா இப்படியே தான் வந்து எங்கள் வீட்டில் பாருங்க 6 அடி அளவுக்கு தண்ணி வந்துருக்கு தோட்டத்து பின்னாடிலாம். அது அள்ளி ஊற்றின்னு தான் இருக்கும். எங்களால் முடியல. வீடு ஃபுல்லாக அரிசி பருப்பு எல்லாம் துணி எல்லாம் வரையந்து போட்டிருக்கேன் பாருங்கள். வெளியில் நைட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுதுப்பா. தண்ணி அவ்வளோது. எங்கள் வீடு கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால இருக்கிற தண்ணியெல்லாம் என் வீட்டு உள்ளதான். என்ன பண்ண முடியாம்பா. இந்த மாதிரி மழையை நான் பார்த்ததே இல்லையே. சட கொட்டி தீக்குதப்பா மழை. இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லைப்பா மழை.
இவ்வளோ மழையாப்பா, நைட்டு மயக்கமே வந்து விழுந்துட்டோம்பா. தண்ணி என்னால் எவ்வளோ நேரம் ஊற்ற முடியும்? 2 ஹவர்ஸாக ஊற்றுறோம் தண்ணி. எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். என் பிள்ளை ஊற்றுது, சின்ன பிள்ளை ஊற்றுது. கால்லாம் அடிபட்டுடுதுப்பா, குழந்தை கல் விழுந்து கால்லாம் அடி. அதுக்கு என்ன பண்ணுறது? எங்களால் முடியவே இல்லை. இப்போ எப்படி 9 மணி ஆகிடுது. ஒரே நாத்தம் சமாளிக்க முடியல. நாறுதுப்பா, நாத்தம் சமாளிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணோம். ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணோம், அப்புறம் ஹெல்ப்பருக்கு ஃபோன் பண்ணோம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம், எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணோம். மழை பெய்யுது, நாங்கள் என்ன பண்ண முடியாது? தண்ணி எங்கேருந்து வருது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டாங்க. நாங்களால் ஒன்றும் செய்ய முடியலப்பா. எங்களால் ஹெல்ப்பருக்கு போனோம். ஹெல்ப்பர் வந்தார், மழைலாம் விட்ட பின்னாடி வந்தார். தண்ணி நிற்கிது, வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார். அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஹெல்ப்பர் வந்தார். மாத்தூர்லேருந்து வர்றார் போல ஹெல்ப்பர். அவர் தான்ப்பா வந்தார். அவரும் ஒன்றும் செய்யலப்பா. நான் அதை தான் சொல்கிறேன்ல, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைப்பா. தண்ணி மழைலாம் பெருசாக கொட்டுது. அப்படியே யாரோ ஊற்றுற மாதிரி இருக்குப்பா. அண்டாவில் தண்ணி மண்டு ஊற்றுற மாதிரி ஊற்றுதுப்பா. செகண்டில் நிறைஞ்சு போகுது. அப்படி கொஞ்ச நேரத்தில் நிறைஞ்சு ஓடுது. இந்த வெள்ளம் இந்த பாருப்பா, அந்த செவுத்து ஃபுல்லாப்பா தண்ணி. இந்த ஜன்னல் ஃபுல்லாக தண்ணி ஓடுதுப்பா. அப்படியே வீடுக்கு மீறி தண்ணி, நிறைய தண்ணி. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் நேற்று மேட்டு பகுதியில் இருந்து மழைநீர் வெள்ளம் போல் கடலை நோக்கி சென்றது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளும் மீன்பிடி வலைகளும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன. நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மீனவர்கள் போராடி படகுகளை மீட்டனர். இருப்பினும் 5 படகுகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு விட்டன. அவற்றை மீனவர்கள் தேடி வருகின்றனர். மழை வெள்ளத்தால் 50க்கும் மேற்பட்ட படகுகள் பழுதானதாக மீனவர்கள் கவலையுடன் தெரிவித்தனர். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வலைகள் கடலுக்குள் சென்று விட்டதாகவும் மீனவர்கள் கூறினர். நைட்டு பேஞ்ச மழையில் எல்லோரும் இந்த ஏரியாவில் உள்ள வலை போட்டு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. சுமார் 1 கோடி ரூபா அளவுக்கு வலையை ஏற்றிட்டு கடலில் ஏற்றிட்டு போயிடுச்சு. 4 போட்டு ஏற்றிட்டு போயிடுச்சு சார். நாங்கள் இன்னும் போட்டு இங்கே தொழில் எப்படி பண்ணணுன்னே தெரியல. எப்படி தான் 4-5 மாதம் ஆகும் சார். இந்த சூழ்நிலை பார்க்கணும், நாங்கள் தொழில் பண்ணோம் சார். அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் நாங்கள் 5 வருஷமாக குரல் கொடுத்துருக்கோம். அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கான பாதுகாப்பு எடுக்கலை சார். நாங்கள் வந்து என்னமோ ஒரு வெளிநாட்டு அகதி போல தான் வாழறோம் சார். இந்திய நாட்டு குடிமக்களாக நாங்கள் வாழலை சார். அகதியோட மோசமாக தான் இந்த அரசாங்கம் எங்களை ட்ரீட் பண்ணுது சார். நீங்களே இந்த நிலைமையை பாருங்க சார். இதுதான் எங்கள் நிலைமை. இந்த காலங்காலமாக இதுதான் தொடருது சார். பெரிய காலாப்பட்டு பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததை எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் பார்வையிட்டார். மோட்டார் மூலம் நீரை அகற்ற நடவடிக்கை எடுத்தார். ஆனாலும் தொடர்ந்து மழை பெய்ததால் மறுபடியும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் அளவுக்கு காலாப்பட்டு தொகுதி பகுதியில் மழை பெய்யுது. அதனால் பார்த்தீங்கன்னா கணவச்சி ரோட்டில் அந்த குளம் ஃபுல்லாக அடித்து உள்ளே வந்துருக்குது. ராஜகோபால் நகரில் பல்வேறு வீடுகளுக்கு தண்ணி உள்ளே போயிருக்குது. அதே மாதிரி பார்த்தா கணேஷ் மகால் பக்கத்தில் முருகன் கோயில் மேலே தண்ணி வந்து அங்கே பல்வேறு மீனவ சமுதாய மக்கள் குடியிருக்கிற பகுதியில் எல்லா வீட்லேயும் தண்ணி பூந்துருக்குது. அதெல்லாம் காலையில் வச்சு மோட்ரு வழியாக வச்சு அதை இறச்சி அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மீண்டும் இந்த 2-3 நாளில் மழை வரும்னு சொல்லிக்கிறாங்க. காலாப்பட்டு தொகுதி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் முறையில் பொதுப்பணித்துறையும் நம்முடைய வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் குலோத்தமன் அவர் தலைமையில் வருவாய்த்துறையும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏதாவது மக்களுக்கு எங்கேயாவது குடிநீர் தண்ணி ஏதாவது உள்ள வீடெல்லாம் புகுந்தாலும் அதை சரி செய்து கொடுக்கறதுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தயார் நிலையில் இருக்கிறோம். மீனவர்களுக்கு வந்து இது மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா 4 ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன காலாப்பட்டு பகுதியில் மீனவ சமுதாய மக்களுக்கு போட்டு வலைலாம் வந்து மண்ணில் ஃபுல்லாக அடித்து தண்ணி உடஞ்சிருக்குது. அதுக்காக நான் வந்து துறையினுடைய இயக்குனர் அவர்களிடம் டைரக்டர் சொல்லியிருக்கிறேன். இப்போ அவங்க வந்து கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுத்து மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை ஆளுநரும் இந்த பகுதி மக்களுக்கு, ஏன்னா மழையெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்ட இயற்கை சீற்றத்தினால இப்போ எல்லா பகுதி நேரத்துலையும் சுனாமி வந்தாலும் நாங்கள் தான் பாதிக்கிறோம், தானே புயல் வந்தாலும் நாங்கள் தான் பாதிக்கிறோம், இப்போ புதுசாக வந்துக்கிற மழையினால் நாங்கள் தான் பாதிக்கிறோம். அதனால் மாண்புமிகு துணை ஆளுநர் வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் கருணை அடிப்படையில் எங்கள் தொகுதி மக்களுக்கு இந்த போட்டெலாம் பாதிக்கப்பட்ட வலை மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். புதுச்சேரியின் கிராம பகுதிகளான கைக்கிளைப்பட்டு, சொத்துக்கேணி, தேத்தாம்பாக்கம், கொடாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததுதான் இந்த நிலைக்கு காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த கிராமத்துக்கு வந்து விற்கிற வேண்டிய வாய்க்கால் வந்து தண்ணி வருது, கடைசி மடை இது. இந்த தண்ணி வந்ததுனால இந்த தண்ணி வடிகால் வந்து சுற்றுப்புற எங்கள் ஊருக்கு வடிகால் இருந்து ஆற்றுக்கு நீர்ப்பாசன வசதி போகுது. அது வந்து சரியான முறையில் பராமரிப்பு நில இல்லாததுனால
தண்ணி தேங்கி போய் நிற்குது. ஒரு வாரம் ஆகுது. நடவு பூரா அழுகி போகுது. பொன்மணி, பிபிடி, பெண்ணி, கொடாத்தூர் கிராமம், கொடுக்கூர் கிராமம் பக்கத்தில் ஏரி, எல்லா ஊர் ஏரிக்கும் ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கருக்கு எல்லா பகுதியிலையும் இந்த தண்ணியால் பாதிப்பு நிறைய உருவாகுது. அது அரசாங்கம் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4-5 வாய்க்கா போகுது. 4 மது தண்ணி வாங்கினா எங்களுக்கு இந்த தண்ணி நிற்காதுங்க. இங்கே அங்கங்கே தூர் வாரி வாய்க்கால ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறாங்க. அவங்கவுங்களும் அந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணிட்டா வருஷம் எங்களுக்கு அதோட பாதிப்பு இல்லாத நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். வருஷம் நாங்கள் விவசாயம் பண்ணி அரசாங்கம் எது கொடுத்தாலும் எங்களை ஈடு கட்ட முடியல. விவசாயம் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வழி இல்லாத நீ இப்படியே போகுது. இந்த ஒரு 4-5 கிராமம் இதே மாதிரி வந்து அழும்பாய்க்கினே இருக்குது. இதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணி இந்த வாய்க்காலை வந்து காய்ச்சல்னால வாய்க்காலை சுத்தம் பண்ணி வாய்க்காலை இது பண்ணி விட்டாங்கன்னா இங்கே தண்ணி நிற்காது. விக்கிரவாண்டியினுடைய கடைசி மழை நேரத்தில் தண்ணி எங்கே இருக்கிற தண்ணி பூரா இங்கே தான் வந்து ரம்புது. அதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணி ஒரு முடிவு பண்ணி சொல்ல. எவ்வளோ பாதிப்பு, 30,000 ரூபாய் செலவு, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. எவ்வளோ கொடுத்தா எங்களால் ஈடு கட்ட முடியல. அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுங்க. இதுக்கு ஊர் கைக்கல்பட்டு, பக்கத்து ஊர் கொடாத்தூர், மணவெள்ளி எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் ஒரு 500 ஏக்கர் கிட்ட நெல் நட்டுருக்குறோம். ஏரி அந்த பக்கம் கொடாத்தூர் 200 ஏக்கர் கிட்ட நெல் நட்டுருக்குறோங்க. இது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியிலேருந்து இங்கே இந்த லாஸ்ட்டு மதுன்றதுனால எங்களுக்கு தண்ணி வந்து எல்லா தண்ணியும் இங்கே வரதுனால விக்கிரவாண்டியிலேருந்து வர தண்ணி நீர்மட்டம் அந்த ஏரி சுத்தம் பண்ணாததுனால எல்லாம் இங்கே தேங்கி கிட்டத்தட்ட முட்டிக்கால் தண்ணி மேலே பயிர் மேலே இருக்குது. ஏரியும் நிலமும் சமானமாக இருக்குது. இந்த பொதுப்பணித்துறையும் அமைச்சர் மாண்புமிகு நமசிவாயம் அவர்களும் எங்களுக்கு தலையிட்டு இதை எங்களுக்கு செஞ்சு தரும்போது கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 30,000 செலவு பண்ணுறோம். 30,000 செலவு பண்ணி எங்களுக்கு வந்து ஈடு கட்டலை. இந்த வருஷமும் இது வருஷம் நாங்கள் போராடுறோம். வருஷமும் நாங்கள் இதே வேலையாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வருஷமாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாம் இந்த 4 வாய்க்காலையும் தண்ணி போகிற அளவுக்கு எங்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிலாம் நீக்கி எங்களுக்கு தண்ணி வாய்க்கா வந்து அகலமாக 8 அடி வாய்க்காது, ஏரி கீழே 8 அடி வாய்க்காது, அதை சுத்தம் பண்ணி தரும்போது தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது வந்து எங்கள் ஏரியை வந்து பார்த்தாங்கன்னா பயிர் ஏற்றுற மாதிரியே தெரியாது. ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே கடல் மாரி தண்ணி வாரம் தண்ணி பிடிக்கிறதுனால பார்க்குறவங்க பார்த்துட்டு இது நிலம் விவசாய நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும், இந்த பயிரை பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு மேலே இந்த பயிர் அழுவி போகிற நிலைமையில் இருக்குது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. இந்த நஷ்டத்துக்கு எங்களுக்கு வருஷம் போராட வேண்டியது இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வாய்க்காவெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மயிலாடுதுறையில் கனமழை, மழையில் மூழ்கிய 1000 ஏக்கர் பயிர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 50,000 ஏக்கர் பரப்பல் சம்பா நெற்பயிர் நடவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக மாவட்டம் முழுதும் தொடர் மழை பெய்து வருவதால் மயிலாடுதுறை அருள்மொழி தேவன், மாப்படுகை, பொன்னூர், பாண்டூர், உக்கடை, ஆனந்த தாண்டவபுரம், செம்பனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. நடவு செய்வதற்காக தயார் செய்யப்பட்ட பாய் நாற்றங்கால்களும் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை கணக்கிட்டு நிவாரணத் தொகையை அரசு விரைவாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஒரு வார காலமா பெய்த மழையில பயிர்கள் தண்ணி வடியாம பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அது இந்த 2 நாளா அந்த தீபாவளி நெருக்கத்துல மிக கனமழை பெஞ்சதுனால சுத்தமா தண்ணியே வடியல. இது என்னடான்னா இந்த வருஷம் மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ஆண்டு காலமா இதை சந்திக்கிறோம். இடையில ஒரு 2-3 வருஷம் வறட்சியில காஞ்சி வயல்லாம் கிடந்து தண்ணி இல்லாம நாங்க வந்து கரண்ட் இல்லைன்னு கிடந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்யக்குள்ள சுத்தமா தண்ணி வடிய மாட்டேது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வாய்க்கால் தூர் வாரக்கூடிய பணியை வந்து அரசியல்வாதிகள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள்கிட்ட கொடுக்கறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 1 லட்சம் ரூபா டெண்டர்னா 25,000 ரூபாய் வெட்டுறாங்க. 75,000 ரூபாய் பணம் வந்து எடுத்துட்டு போறதுக்கு பாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி நிலைமையில இங்க வந்து தூர் வர்றது சரியா பண்றதில்ல. விவசாயிகளே ஒரு காலத்துல நாங்க பண்ணிட்டு இருந்தோம். குன்னூரில் பல இடங்களில் மண் சரிவு, மழை நீடிப்பதால் மக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெய்து வருகிறது. குன்னூர் சப்ளை டிப்போ, பந்துமை பகுதிகளில் விழுந்த மரத்தை தீயணைப்புத் துறையினர் வெட்டி பொக்லின் உதவியுடன் அகற்றினர். ஆப்பிள் பி பகுதியில் 100 அடி உயரத்தில் இருந்து உருண்டு வந்து விழுந்த ராட்சத பாறையால் வீட்டு சுவர் சேதமடைந்தது. கரன்சி பகுதியில் சாலையில் மண் சரிவுடன் ஓரத்தில் விழுந்த பாறை பொக்லின் உதவியுடன் அகற்றப்பட்டது. கனமழை நீடிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குன்னூர் மில் ஸ்டாக் காட்சி முனை மாலையில் மூடப்பட்டது. ரயில் பாதையில் விழுந்த மண் சரிவுகளை ரயில்வே மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கொட்டு மழையிலும் அகற்றி வருகின்றனர். மனைவி கதை முடித்த கணவன், போலீசில் சிக்க வைத்த குழந்தைகள், வயது வித்தியாசத்தால் இளம்பெண் விரக்தி. திருவள்ளூர் மாவட்டம்
கும்மிடிப்பூண்டி அடுத்த துராப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன், வயது 39, BA படித்தவர். பெயிண்டிங் தொழில் செய்து வந்தார். சிலம்பரசனுக்கும் 26 வயது பிரியா என்பவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. பிரியாவுக்கும் சிலம்பரசனுக்கும் 13 வருடங்கள் வயது வித்தியாசம் இருந்தது. இது பிரியாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆனாலும் குடும்ப சூழ்நிலையால் சிலம்பரசனை மணம் முடித்தார். 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. மூத்தவனுக்கு 6 வயது, இளையவனுக்கு 5 வயது. தன்னை மனப்பூர்வமாக பிரியா விரும்பி கட்டவில்லை என்பதை ஒரு கட்டத்தில் சிலம்பரசன் தெரிந்து கொண்டார். இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. சிலம்பரசனுடன் சண்டை போட்டுக்கொண்டு கும்மிடிப்பூண்டியில் உள்ள தாய் வீட்டுக்கு பிரியா சென்று விடுவது வழக்கம். பெற்றோர் சமாதானம் செய்து கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். இப்படி தாய் வீட்டுக்கு செல்லும்போது கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குழந்தைகளுடன் தாய் வீட்டுக்கு வரும் பிரியா தோழிகளுடன் வெளியில் செல்வதாக கூறிவிட்டு கள்ள காதலனுடன் வெளியூருக்கு சென்று தங்கி ஜாலியாக இருந்ததாக கூறப்படுகிறது. சில சமயங்களில் 1 வாரம் கழித்து கூட ஊர் திரும்புவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இதனால் குழந்தைகளையும் சிலம்பரசனை கவனித்துக் கொண்டு தன் தொழிலையும் கவனித்து வந்தார். குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல் ஊர் சுற்றும் மகளின் போக்கை பெற்றோரும் கண்டித்துள்ளனர். ஆனால் பிரியா யார் அறிவுரையையும் கேட்க தயாரில்லை. இந்நிலையில் தீபாவளி அன்று சகோதரரும் பெற்றோரும் பிரியாவுக்கு போன் செய்தனர். போன் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் பிரியாவின் தந்தை துராப்பள்ளத்துக்கு சென்றார். பிரியா எங்கே என சிலம்பரசனிடம் கேட்டார். 2 நாட்களுக்கு முன் ஷாப்பிங் போனால் திரும்பி வரவில்லை மாமா என அவர் பதில் சொன்னார். வழக்கம் போல யாருடனாவது வெளியூர் சென்றிருப்பாள், வந்து விடுவாள் என மனதுக்குள் நினைத்து கொண்டார். அப்போது பேரன்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு தாத்தா என மழலை குரலில் கூறினர். அதை கேட்டதும் தாத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று மகள் பிரியாவை காணவில்லை என புகார் அளித்தார். மருமகன் சிலம்பரசன் மீது சந்தேகமுள்ளது என கூறினார். போலீசார் சிலம்பரசனை பிடித்து விசாரித்தனர். சார், பிரியா நடவடிக்கை சரியில்லை. 2-3 பேரோட தொடர்பு இருந்துச்சு. குழந்தைகளையும் என்னையும் விட்டுட்டு போயிடுவா. 1 வாரம் கழிச்சு கூட வருவா. அப்படி போனவ 1 மாசத்துக்கு மேலே வரல. இதான் சார் உண்மை. வெளியில தெரிஞ்சா மானம் போயிடும்னு யார்கிட்டையும் சொல்லலை என கூறினார். நான் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் என கண்ணீர் விட்டார். அக்கம் பக்கத்து வீடுகளில் விசாரித்த போது 2 மாதமாக பிரியாவை பார்க்கவில்லை என கூறினர். சண்டை போட்டுக்கொண்டு அவ அம்மா வீட்டுக்கு போய்விட்டதாக சிலம்பரசன் சொன்னான் என அக்கம் பக்கத்தினர் கூறியதும் போலீசார் அதிர்ந்தனர். அக்கம் பக்கத்து வீட்டார் முன்னிலையிலேயே சிலம்பரசனை 2 தட்டு தட்டி போலீசார் விசாரித்தனர். உண்மையை கக்கினார் சிலம்பரசன். விசாரணையில் வெளிவந்த பகிர் தகவல்கள் வருமாறு: கணவனை பிடிக்காததால் பிரியா கும்மிடிப்பூண்டியில் சிலருடன் பழகி வந்துள்ளார். அவர்களுடன் அடிக்கடி வெளியில் சென்று தங்குவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை நடந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் வழக்கம் போல இருவருக்கும் சண்டை நடந்தது. நன்றாக மது குடித்துவிட்டு வந்த சிலம்பரசன் மனைவி பிரியாவை அடித்து உதைத்துள்ளார். அப்போது பிரியா கழுத்தை நெரித்தார். இதில் மூச்சு திணறி பிரியா இறந்து போனார். ஆத்திரத்தில் அறிவிழந்த மனைவியை கொன்றுவிட்டோமே, தான் சிறைக்கு போய்விட்டால் இந்த குழந்தைகளின் கதி என்னாகும் என நினைத்து பயந்தார். யாருக்கும் தெரியாமல் சடலத்தை புதைத்துவிட முடிவு செய்தார். பெயிண்டிங் வேலைக்காக வைத்திருக்கும் பெரிய ட்ரம்மில் பிரியாவின் சடலத்தை போட்டார். அதிகாலை 2 மணி அளவில் ஆள் நடமாட்டமில்லாத நேரத்தில் வண்டியில் வைத்து பேரலை கட்டினார். 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எலாவூர் 7 கண் பாலம் அருகே உள்ள ஆற்றங்கரை பகுதிக்கு கொண்டு சென்று பள்ளம் தோண்டி சடலத்தை புதைத்தார். ஒன்றும் தெரியாதவர் போல அதிகாலையில் வீடு திரும்பி வழக்கம் போல வேலைக்கு சென்று வர துவங்கினார். அம்மா வேலைக்காக வெளியூர் சென்றிருப்பதாக கூறி குழந்தைகளை நம்ப வைத்தார் என விசாரணையில் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து ஆற்றங்கரைக்கு சிலம்பரசனை போலீசார் அழைத்து சென்றனர். பிரியாவின் உடலை புதைத்த இடத்தை அடையாளம் காட்டினார். தாசில்தார் முன்னிலையில் போலீசார் உடலை தோண்டி எடுத்து
பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சிலம்பரசனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவியை கொன்று புதைத்துவிட்டு குடும்பத்தினரையும் ஊராரையும் கணவன் 2 மாதமாக ஏமாற்றி வந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாரன் அடித்த டிராவல்ஸ் ஓனர் வெட்டி சாய்த்த இளைஞர்கள். சிவகங்கையில் பகீர் சம்பவம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர், வயது 29. சொந்தமாக வாடகை ஆட்டோ மற்றும் கார்கள் வைத்து டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார். வெளியூர் சென்றிருந்த சங்கர் நேற்று இரவு தனது காரில் தாயமங்கலம் வழியாக கண்ணமங்கலம் நோக்கி சென்றார். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் ஆர்ச் அருகே சென்றபோது சில இளைஞர்கள் நடுரோட்டில் 2 வீலர்களை நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர். கார் செல்ல முடியாததால் சங்கர் ஹாரன் அடித்துள்ளார். அந்த இளைஞர்கள் கண்டுகொள்ளாமல் நின்றுள்ளனர். காரில் இருந்தபடி வண்டியை ஓரங்கட்டும்படி சங்கர் கூறினார். இதனால் சங்கருக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகராறு வேண்டாம் என நினைத்த சங்கர் அங்கிருந்து காரை ஓட்டி சென்று விட்டார். ஆனால் அந்த இளைஞர்கள் விடவில்லை. சங்கர் காரில் இருந்த போன் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டனர். போன் போட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மிரட்டி அழைத்துள்ளனர். பிரச்சனையை இப்போதே பேசி முடித்து விடலாம் என நினைத்த சங்கர் காரை திரும்ப ஓட்டி வந்தார். காரை விட்டு இறங்கிய சங்கரிடம் அந்த இளைஞர்கள் மீண்டும் தகராறு செய்தனர். 2 வீலரில் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து வந்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். அந்த இடத்திலேயே சங்கர் இறந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சங்கருக்கு திருமணமாகி 6 மாதங்களே ஆகிறது. அவரது மனைவி 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். இந்நிலையில் சின்ன பிரச்சினைக்காக சங்கர் படுகொலை செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் இளையான்குடி கண்மாய்க்கரை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சங்கர் கொலை தொடர்பாக தாயமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துவேல், செல்வகுமார், பிரேம்குமார் ஆகிய 3 பேரை இளையான்குடி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.